கொண்டு பொன்னுலகம் கொடுப்பானை உலபற்றம் சொல்பாக்குண்டு முக்தி பணிக்க வல்லானை பைங்கோகிலங்கள் பூக்கொண்டு சேரும் குளிர் பிண்டியானை குணம் புகழ்வான் மாக்கொண்டல் வீட்டுளி என்ன என் பேய் மனம் மால் கொண்டது பேய் மனம் மால் கொண்டதே ஜீவகன் தன் ஜீவியத்தை நிம்பிய போதாவியமாய் திகழச் செய்து பாவகன்ற புலவரெல்லாம் பல கலைகள் பயின்றுயர பண்பு காட்டி நாவகன்ற சுவையாரும் நவயகன்று தமிழ்ச்சுவையை நன்குமாந்த பாவகன்ற கலையுலகை புகழ் அமைய புனைந்தனையே புதுமை என்னே ஒரு விதத்தும் ஞானம் இல்லா உளுத்தன் என்னை உயர்ந்தோக்குள் உயர்ந்தோய் நீதான் பெருமிதத்து கருணையதால் பிரியம் வைத்து பிழையறவே மிக கன்ற பெயர்கள் தாம் அரவணைத்து பாராட்டும் ஆற்றல் தந்து இவ்வரை காசை முழு பவுனாயாக்கி வைத்தாய் திருமிகுந்த புண்ணியனே ஜீவபந்த தெய்வமே என்றும் உனை சேவிப்பேனே பேரறிவு சான்ற அருமை பெரியோர்களே, அன்பிற் சிறந்த தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குருகுலத் தோன்றலாக விளங்குகின்ற சச்சந்த பெருமானுக்கும் விஜேக நாட்டு மன்னன் மகள் விஜயமாதேவியார் அவர்களுக்கும் திருமணம் நடந்து இருவரும் வானளாவிய அரண்மனையிலே இல்லற சுகத்திலே ஈடுபட்டிருக்கின்ற காட்சியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அவர்கள் இருவரும் எப்படி இன்புற்றிருந்தார்கள் என்பதை பல பாக்களிலே தேவர் பெருமான் அற்புதமாக எழுதி காட்டுகிறார். பொற்கொடி அமிர்த நாளும் பொன்னெடும் குன்றனானும் அனங்கனுக்கு இலக்கமாகி அம்பு கொண்டடுத்த வில்லார் இனந்த மக்கெங்குமில்லார் இயைந்தனர் என்பமுக்கண் சீனம் திகழ் விடையினானும் செல்வியும் சேர்ந்ததொத்து சச்சந்த பெருமான் பொன்மலையாக காட்சி தருகிறார். விஜயமாதேவியார் அவர்களோ அந்த பொன்மலையிலே படர்கின்ற கொடி போல, கற்பக கொடி போல அந்த மலை மீது படர்ந்திருக்கிறார். இது காட்சி. இரண்டாவது, இனந்த மக்கெங்கும் இல்ல
அனங்கனுக்கிலக்கமாகி இந்த ரெண்டு பேரும் மன்மதனுடைய சிங்கார கலைகளுக்கு இலக்காகி விட்டார்கள். இது நிலை. முதல்ல ரெண்டு பேரையும் காற்ற பொன் மலையாகவும் அந்த மலை மீது படர்ந்திருக்கிற பொற்கொடியாகவும் காட்சி தருகிறார்கள். இந்த இருவருமே மன்மதனுடைய சிங்கார கலைகளுக்கு ஆளாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி அது நிலை. அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற நிலையை காட்டுகிறார். இனந்த மக்கெங்கும் இல்லாதியந்தனர். இது முயக்கம். ரெண்டு பேரும் இல்லற இன்பத்திலே இடைவிடாது ஈடுபடுகிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இன்பத்தை துய்க்கிறார்கள் என்று சொன்னால், முக்கண் சீனம் திகழ் விடையிலானும் சிவபெருமானும் உமாதேவியும் எப்படி அந்த இல்லற சுகத்திலே ஈடுபட்டு ஈருடல் ஓருயிர் என்ற நிலையிலே இருக்கிறார்களோ அதே போல சச்சந்த பெருமானும் விஜயமாதேவியும் இல்லற இன்பத்திலே எப்படி ஈடுபட்டார்கள் என்று கேட்டால், சிவபெருமானும் உமாதேவியும் எப்படி இரண்டர கலந்து இன்பத்தை அனுபவித்தார்களோ அதுபோல அனுபவிக்கிறார்கள் என்று சொல்றார். இப்ப இது சிற்றின்ப பாடலாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் தேவர் பெருமான் இதிலே பேரின்பத்தையும் வைத்திருக்கிறார். எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதையும் சுட்டி காட்டுகிறார். இந்த பாடல்களிலே பாருங்கள், ஓர் உளம்பாயினர் என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் மலை மீது கொடிகள் படர்ந்ததேயானால் மலை என்ன ஆகும்? மறைந்து போகும். இது சிற்றின்ப பாட்டுதான். ஆனா எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை இதிலே சுட்டி காட்டுகிறார். கொடி படர்ந்தால் மலை மறைந்து போகும். பின்னாலே இந்த சச்சந்த பெருமான் மறைந்து போக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். இப்படி இந்த சிற்றின்ப பாடலாக இருந்தாலும் அதிலே எதிர்கால நிகழ்ச்சிகளை பற்றியும் பேரின்பம் என்ன என்பதையும் சுட்டி காட்டுகிறார். தவள் மது கோதை மாதரு தாமரை பூவதாக என்று சொல்றார். விஜயமாதேவியார் அவர்கள் தாமரை மலர் போன்று மலர்ந்திருக்கிறார்கள். அந்த தாமரை மலரிலே இருக்கிற மகரந்தம் இருக்கிறதே, அந்த மகரந்தத்தை உண்ணுவதற்கு மணிவண்டு எங்கோ இருந்து வந்து அந்த தாமரைக்கு எந்த விதமான தீமையும் வராமல் அந்த மகரத்தை அந்த தாமரையிலே அமர்ந்து எப்படி அந்த மணிவண்டு உண்டு மகிழுமோ, அந்த தேனை எப்படி அது உண்டு மகிழுமோ, அது போல தாமரையாக காட்சி தருகிற விஜயமாதேவி இடத்திலே இருக்கிற இன்பத்தை மணிவண்டாக சச்சந்த பெருமான் வந்து அமர்ந்து விற்கிறார் என்று காட்டுகிறார் என்று சொல்லுகிறார். இது தாமரையிலே இருக்கிற மகரந்தத்தை தேனை மணிவண்டு உண்ணுகிறது. இது சிற்றின்ப பாடல் தான். ஆனால் இதிலே பேரின்பத்தையும் கலந்து காட்டுகிறார். சற்று ஆழ்ந்து சிந்திப்போமே ஆனால், இந்த தாமரையிலே இருக்கிற மகரந்தத்தை தேனை அளவோடு அந்த மணிவண்டு உண்டதேயானால் பறந்து போய்விடும். அளவுக்கு மீறி உண்டதேயானால் மயக்க மேலிட்டால் அந்த தாமரையிலேயே விழுந்துவிடும். மாலை நேரம் சூரியன் அஸ்தங்கதமாக ஆக இந்த தாமரை குவிந்து கொண்டே வரும். இதற்கு மயக்கம் தெளிந்து கொண்டே வரும். தாமரை குவிந்து கொண்டே வரும். இதற்கு மயக்கம் பூரணமாக தெளிவு ஏற்படுகிற போது அந்த தாமரை பூரணமாக மூடிக்கொள்ளும். இரவெல்லாம் வெளியிலே வருவதற்கு முயற்சி செய்து 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 மீண்டும் காலையிலே சூரியனை கண்ட தாமரை மலர்கின்ற போது அந்த மணிவண்டு அந்த மலரிலே இறந்து போய் கிடக்கும்.
இப்ப சச்சந்தன் தன்னை மறந்து, நாட்டை மறந்து, மக்களை மறந்து, ஆளுகையை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து அந்த புறத்திலேயே விஜயமாதேவியுடைய இன்பமே பெரிய பெரிய இன்பம் என்று கருதி அந்த இன்பத்தையே தூக்கின்ற பணியிலே அவன் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே எதிர்காலத்தில் அந்த மணிவண்டுக்கு அதிகமாக மயக்கம் தருகிற வரைக்கும் தேனை உண்டால் அது எப்படி அழிந்து போகுமோ அதுபோல இவன் எதிர்காலத்திலே அழிந்து போக இருக்கிறான் என்பதையும் கற்று சச்சந்தன் களிறு போன்று இருக்கிறான், யானையை போன்று இருக்கிறான். விஜயமாதேவியார் கரும்பாக இருக்கிறார். யானைக்கு சோற்றிலே நெய்யும் வெல்லமும் கலந்து கொடுத்த அந்த கவலத்தை ஆனந்தமாக உண்ணும். அதைவிட ஆனந்தமாக உண்ணக்கூடியது கரும்பு. அந்த களிறு எப்படி அந்த கரும்பை மென்று அந்த சாறை எடுத்து உண்டு மகிழ்கிறதோ அதுபோலே களிராக இருந்து கரும்பாக இருக்கிற விஜயமாதேவியை அனுபவிக்கிறான் என்று சொல்றார். இப்ப அது சிற்றின்பத்தை காட்டுவதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த களிறு இந்த கரும்பை மென்று அதிலே இருக்கிற சாரத்தை உரிந்த பிறகு கீழே துப்புவது சக்கைதானே. எதிர்காலத்திலே விஜயமாதேவியார் அவர்கள் சக்கையாக போகிறார்கள். அந்த சக்கை எரிப்பதற்கு பயன்படுமே தவிர வேறு எதற்கும் பயன்படாது. அதுபோல வாழ்நாளெல்லாம் எரிந்து எரிந்து துன்பக் கடலிலே ஆழ்ந்து போகிறார்கள் இந்த அம்மையார் என்ற உண்மையையும் எதிர்காலத்தினுடைய நிகழ்ச்சிகளையும் சிற்றின்பத்தை சொல்லி காட்டுகிற போதே இவைகளையும் சேர்த்து எழுதுகின்ற சாமர்த்தியம் திருத்தக்கதேவரை விட வேறு யாராலும் ஏறாது. இப்படி ஒவ்வொரு பாடலிலேயும் அற்புதமாக எழுதி காட்டுகிறார். இப்படி இருவரும் தங்களை மறந்து, நாம் யார் என்பதையும் மறந்து, ஆளுகையை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து சச்சந்த பெருமானும் விஜயமாதேவியும் இரவு பகலும் ஆடல் பாடல்களிலே மகிழ்ந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மண்ணுலகை காக்கும் கடமையிலிருந்து தவறி கடமையையே மறந்து, இப்படி ஒரு கடமை நமக்கு, மண்ணுலகத்தை ஆளுகின்ற மன்னன் அரசனுடைய நீதி கேட்டு எத்தனையோ கோடானு கோடி மக்கள் அரசனை காண காத்திருக்கிறார்கள் என்பதையும் மறந்து அந்த புறத்திலேயே நாம் இருக்கிறோமே, அமைச்சர்களால் கூட காண முடிவதில்லை, யாராலும் சச்சந்த பெருமானை காண முடிவதில்லை. இந்த நிலையிலே ஒரு உதாரணம் சொல்ற, மன்னகம் காவலின் பருக்கி, இந்த மண்ணை காவல் காக்க வேண்டும் அல்லவா, அதிலிருந்து தவறுகிறான் அவன். மன்னவன் பெண்ணரும் களத்தொடு பிணைந்த பேரருள். ஏன் இப்படி ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையிலிருந்து அவன் தவற வேண்டும் என்றால் விஜயமாதேவியின்பால் இருக்கின்ற அன்பு இருக்கிறதே, காதல் இருக்கிறதே, அது மறக்கடிக்க வைத்து விட்டது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, விண்ணகம் இருள் கோல விளங்கு வெண்மதி ஒன்னிரோணியோடொடித்ததொத்ததே, விண்ணுக்கு ஒளி வீச வேண்டிய சந்திரன் இருளடைய விட்டுவிட்டு விண்ணுக்கு ஒளியை, ரோகிணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், வெண்ணிற தாரகையாக இருக்கின்ற ரோகிணி சந்திரன், விண்ணுக்கு ஒளியை தர வேண்டிய சந்திரன் அந்த விண்ணகத்தை இருளிலே விட்டுவிட்டு வெண்ணிற தாரையாக விளங்குகின்ற ரோகிணியின் மேல் காதல் கொண்டு அதோடு மறைந்தது போன்று இருக்கிறது சச்சந்தனுடைய செயல் என்று சொல்றேன். சில நேரங்களிலே அமைச்சர்கள் மன்னனை காண முயலுகிறார்கள், சேனாதிபதி காண முயலுகிறான்.
மக்கள் பிரதிநிதிகள் பல நாட்களாக மாதங்களாக காத்திருக்கிறார்கள். ஆனால் மன்னனை காண முடியவில்லை. இது சில நேரங்களிலே சச்சந்த பெருமானுக்கு கொஞ்சம் தொந்தரவாக கூட இருந்தது. அவனை பொறுத்தவரை அது தொந்தரவாக கூட அவன் நினைத்தான். அவன் என்ன செய்கிறான்? சிந்தனை செய்கிறான். நாம ஏதோ இந்த இல்லற சுகத்தில ஈடுபட்டு கொஞ்ச நாள், இப்ப திருமணமானா ஹனிமூன் போறாங்க இல்லையா, அத போல கொஞ்ச நாள் இருக்கலாம் என்று நாம் நினைத்தோமே. ஆனால் இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது என்று நினைத்து இந்த ஆளுகின்ற பொறுப்பை யாராவது பொறுப்பான ஒருவனிடத்திலே கொடுத்து சில நாட்கள் இந்த இன்பத்தை துய்ப்பதற்கு நமக்கு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார். இந்த அரசாட்சியை யாரிடத்திலே ஒப்படைப்பது என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற போது தனக்கு உயிர் போன்றவனாக, நாட்டின் மீது பற்றுடையவனாக, நல்லவனாக அவனுக்கு தென்படுவது அமைச்சர்களிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய கட்டியங்கார். அந்த கட்டியங்காரனுடைய நினைவு வருகிறது அவன். சரி, கட்டியங்காரனை அழைக்கிறார். கட்டியங்காரனை அழைத்து அவனிடத்திலே சொல்லுகிறார், களிரனாமச்சத்தமுள் கட்டியங்காரன் என்பான் ஒளிருவாட்டடக்கையானு குயிரென ஒழுகும் நாளில். சச்சந்தன் உயிர் வேறு, கட்டியங்காரன் உயிர் வேறு, இரண்டும் ஒரே உயிர். அப்படி நேசிக்கின்றவனை போல அவன் உண்மையாகவே நேசித்துக் கொண்டிருக்கிறான். மன்னனுக்காக தன் இன்னுயிரையும் தருவதற்கு அவன் தயங்க மாட்டான். அப்படிப்பட்ட நட்போடு கூடி நடந்து கொண்டிருக்கிற கட்டியங்காரனை அழைக்கிறான். அவன் இடத்திலே சொல்லுகிறான், அமைச்சரே, ஆசைவிலா புரவி வெள்ளத்தறிஞன் கூலத்தில் தோன்றி வசகிலாய் வரத்தின் வந்தாள் வான் சுவை அமிர்த மன்னாள் விஜயை பிரிதல்லாற்றேன் வேந்தன் நீயாகி வையம் ஈசைப்பட காத்தல் வேண்டும் இலங்கு போல் மார்பா என்றான். இந்த விஜயமாதேவியுடைய பாட்டன் இருக்கிறானே, அவன் அரிஞ்சயன் என்று அவனுக்கு பெயர். விஜயக நாட்டு மன்னன் அரிஞ்சயன் விஜயமாதேவிக்கு பாட்டன். அவன் இடத்திலே இருந்த குதிரைப்படை இருக்கிறதே, அந்த குதிரைப்படை புறப்பட்டு வருமேயானால் அதை தடுத்து நிறுத்தவோ அதோடு போரிடவோ எந்த நாட்டு மன்னனாலும் இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான குதிரைப்படையை அவன் ஏராளமாக வைத்திருந்தான். ஆற்றிலே இருகரையும் புரண்டு வெள்ளம் ஓடி வருகிற போது குறுக்கே தடுத்து நிறுத்த முடியுமா? அணை கட்ட முடியுமா அந்த நேரத்தில்? அதுபோல அரிஞ்சயனுடைய குதிரைப்படை புறப்பட்டு வருமேயானால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மண்ணுலகத்திலே எந்த மன்னனும் இல்லை. அப்படி அவன் வெற்றியை தவிர தோல்வி என்பதையே காணாதவன் அந்த அரிஞ்சயன். அப்படிப்பட்டவனுடைய குலத்திலே பிறந்து வந்தவள் இந்த உலகத்திலே சச்சந்தனை போல மனைவியை பாராட்டியவன் யாருமே இல்லை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்ப ஒருவருடைய பெருமையை பேச வேண்டுமே ஆனால் அவன் யார் தெரியுமாப்பா? அவன் யார் வீட்டு பிள்ளை தெரியுமா? அவளுடைய பாட்டன் காலத்திலே இருந்து அந்த குடும்பம் பெற்றிருக்கிற புகழை எல்லாம் எடுத்து சொல்லி அவன் பெருமையை சொல்லுவார்கள். அதுபோல அரிஞ்சயன் குலத்திலே தோன்றியவள் வசையிலாள். விஜயமாதேவி பேர்ல ஏதாவது ஒரு குறை சொல்லலாம் என்று வலிந்து சொல்ல முயற்சித்தால் கூட ஒரு குறையும் சொல்ல முடியாது. அழகில் சிறந்தவள், அறிவில் சிறந்தவள், பல கலைகளை உணர்ந்தவள். அந்த அம்மையாரிடத்திலே இது தெரியாது இது இல்லை என்று சொல்லவே இயலாது.
ஆகையினால எந்த விதமான குறையும் குற்றமும் இல்லாதவள். வசையிலாள் வரத்தின் வந்தாள். நான் ஏதோ பல பிறவிகளிலே முன் பிறவிகளிலே செய்த புண்ணியத்தினால் அந்த புண்ணியமே ஒரு பெண்ணாக பிறந்து எனக்கு மனைவியாக வந்து வாய்த்திருக்கிறாள். வாசகிராள் வாரத்தின் வந்தாள் வான் சுவை அமிர்த மன்னாள். விண்ணிலே தேவர்கள் அருந்துகிற அமிர்து இருக்கிறதே, அந்த அமிர்தை விட சிறந்தவளாக எனக்கு இருக்கிறார். ஆகையினால் விஜயை பிரிதல்லாற்றேன். விஜயமாதேவியை பிரிந்து அரசாட்சி பாரத்தை சுமக்க என்னால் இயலவில்லை. எனக்கு பதிலாக அந்த பாரத்தை கொஞ்ச நாள் நீ சுமக்க வேண்டும். எனக்கு பதிலாக நீ அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கட்டியங்காரன் சொல்லுகிறான், மன்னா, நீங்கள் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? பட்டத்து யானை மேலே இட வேண்டிய பட்டு மெத்தையை, அந்த முகபதாத்தை நாயின் மேல் இடுவார்கள் உண்டோ? சாதாரண யானை கூட அல்ல, பட்டத்து யானை, அரசனுக்கு சொந்தமான பட்டத்து யானை மேலே பட்டு மெத்தை இடுவார்கள் அவன் அமருவதற்கு. அந்த பட்டு மெத்தையை அந்த யானையின் முகத்திலே கட்ட வேண்டிய முகபதாத்தை ஒரு நாயின் முகத்திலேயும் நாயின் மேலேயும் அந்த மெத்தையை வைப்பார்களோ? அதுபோல் அல்லவா இருக்கிறது நீங்கள் என்னை நம்பி அரசாட்சியை தருகிறேன் என்று சொல்வது. அதற்கு நான் தகுதி உடையவனா என்று மறுக்கிறான். அப்ப அதுவரைக்கும் அவனுக்கு நல்ல புத்தியா இருந்ததா, இல்ல நயவஞ்சகமா தன்னை பூரணமாக நம்பி ஆட்சியை நம்மிடத்திலே அவன் ஒப்படைக்க வேண்டும் என்ற நினைவோடு இப்படி சொல்லுகிறானா என்பதை அறிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிற சக்கந்த பெருமான். ஏனென்றால் அவன் ஒரு மயக்கத்திலே இருக்கிறான். அந்த மயக்கம் மிக மிக பொல்லாதது, அறிவை செயல்பட ஒட்டாமல் செய்துவிடும். ஆகையினால் இவன் எந்த நிலையிலே சொல்லுகிறான் இப்படி என்பதை அறிந்து கொள்ள முடியாத சச்சந்த பேரரசன் அவனை வேண்டுகிறான். கதி பெரும் காதலால் கடி நலம் பெருக வேண்டுகிறான். தொழுது அடி பணிந்து சொல்லும் துண்ணால தோலைத்த வேலோய் மறுத்துணி மொழியல் என்றான். நீ மறுத்து பேசக்கூடாது, எனக்காக கொஞ்ச காலம் இந்த அரச பாரத்தை நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் மன்னன். சரி மன்னா, அந்த பெரும் பாரத்தை நீங்கள் அரசியாரிடம் இன்பத்தை துய்க்க வேண்டும் என்று கருதி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் என் மீது அந்த பாரத்தை சுமத்துகிறீர்கள். நீங்கள் ஆளுகிற போது மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் குறையும் குற்றமும் இல்லாது எப்படி ஆள்வீர்களோ, அந்த அரசாட்சி மீது பழி வராத வகையில் எந்த வகையிலே நீங்கள் ஆட்சி செய்வீர்களோ அதே வழியில் நான் ஆட்சி செய்கிறேன். நீங்கள் ராஜ மாதாவோடு கொஞ்ச நாள் இன்பமாக இருங்கள் என்று சொல்லி விடைபெற்றுக் கொண்டு போகிற போது அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. இவ்வளவு சுலபமாக இந்த நாடு நம்முடைய கைக்கு வரும் என்று நாம் நினைக்கவில்லையே. சென்றவுடனே எல்லா அதிகாரிகளையும் சேனாதிபதியை அழைத்தான், மற்ற அமைச்சர்களை அழைத்தான். ஆளுகின்ற பொறுப்பு இனி என்னுடையது. சிம்மாசனமும் வெண்கொற்ற குடையும் மணிமகுளமும் இந்த மூன்றும் தான் என்னிடத்தில் இல்லை. மற்ற அதிகாரங்கள் அத்தனைக்கும் என்னை உரிமையாக்கி இருக்கிறான் மன்னன் என்ற செய்தியை சொல்லுகிறான். சில அமைச்சர்கள் பார்த்தார்கள், என்ன மன்னனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான எண்ணம் வந்திருக்கிறது. சாதாரண ஒரு சிறு செயலை செய்ய வேண்டுமே ஆனால் கூட அரச அவையை கூட்டி அமைச்சர்களை கூட்டி
அதிலே இந்த கருத்தை சொல்லி இப்படி செய்யலாமா என்று ஆலோசனை செய்து வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு மன்னன் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர இப்படி அவனாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தன்னிச்சையாக செய்திருக்கிறானே என்று மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அமைச்சர்கள் பலர் வேதனைப்படுகிறார்கள். தானைக்கு தலைவனாக இருக்கிறவன் வேதனைப்படுகிறான். மன்னன் நம்மையெல்லாம் ஆலோசனை செய்யாமல் ஒரு வார்த்தைக்கு கேட்காமல் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறானே, சரி எப்படியாவது மன்னனை பார்த்து அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வருகிறார். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதிலே நிமித்தகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சன், அமைச்சர்களிலேயே அவன் மிகச் சிறந்த அமைச்சன். தர்மத்தை தவிர வேறு எதற்கும் அவன் தலை வணங்க மாட்டான். சத்தியத்தை தவிர வேறு ஒன்றுக்கு உள்ளத்திலே இடம் தர மாட்டான். உயிரே போவதானால் கூட உண்மைக்கு புறம்பாக அவன் நடக்க மாட்டான், எண்ண மாட்டான். அப்படிப்பட்ட அவன் பேரே நிமித்தகன். நிமித்தகன் என்றால் வரும் பொருள் உரைப்பவன் என்று ஒரு பொருளும் உண்டு. அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் அவன். அவன் தலைமையிலே பெரும் குழுவாக மன்னனை காண வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு மன்னன் வெளியே வருகிறான். அந்த மன்னனை பார்த்து சொல்லுகிறான், மன்னா, ஒருவனை நம்பி ஆளுகின்ற பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அப்படி ஒப்படைத்ததின் நிலைமை என்ன ஆகும்? இந்த நாடு, இந்த அரசு, இந்த நாட்டிலே இருக்கிற செல்வம் அத்தனையும் உங்கள் கையில் இருந்து மாறிவிடும், மாற்றான் கைக்கு போய்விடும். நீங்கள் யாரை நம்பி இந்த நாட்டை ஒப்படைக்கிறீர்களோ அவனிடத்திலே போய்விடும் என்று எச்சரிக்கிறார்கள். நிலம் திரு நீங்கும் என்று ஓர் நிமித்திகன் நெறியிற் சொன்னான். அவனுக்கே உரிய, அமைச்சர்களுக்கே உரிய ஒரு கடமை இருக்கிறது. மன்னன் தவறான பாதையில் போகிற போதோ அல்லது மன்னனுக்கு சில சங்கடங்கள் வருகிற போதோ அதை தீர்த்து வைக்க வேண்டியது அமைச்சர்களுடைய பொறுப்பு என்று உணர்ந்து அந்த நிமித்தகன் எடுத்து சொல்லுகிறான். எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் சச்சந்தன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எனக்கு உயிர் எண்ணப்பட்டான், எனக்கு உயிர் எண்ணப்பட்டான், என்னலார் பிறரையில்லான். எனக்கு உயிர் கொண்டவன், என் உயிர் வேறு அவன் உயிர் வேறு அல்ல. என்னலார் பிறரையில்லான், முனை திறம் முறுக்கி முன்னே மொய்யமல் பலவும் வென்றான். இந்த இடத்தான் ஒரு பெரிய விளக்கத்தை திருத்தக்க தேவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த கட்டியங்காரன காஷ்டாங்காரிகன்னு ஒரு பேரை வச்சு, இவன் விறகு வெட்டியா இருந்தான், சந்தன கட்டியா சாதாரண கட்டியான்றது கூட தெரியாதவனா இருந்தான். ஒரு முனிவர் இவனுக்கு பௌர்ணமி விரதத்தை கொடுத்தார். இவன் தகாத முறையிலே சிறுநீர் கழித்தான். ஒரு பொதுமகள் மாளிகையிலே இருந்து பார்த்து நகைத்து தாம்பூலத்தோடு அவன் மேலே முடிஞ்சா. அவன் இந்த பௌர்ணமி அந்த வீட்டுக்கு போய் பௌர்ணமியை பார்த்த உடனே ஐயோ இன்னைக்கு நாம விரதமாச்சே அப்படின்னு சொல்லி வந்துட்டான். அந்த பொதுமகள் அந்த பணத்தை கொண்டு போய் மன்னனிடத்துல கொடுத்தான். பாருங்க, ஒரு பொதுமகள் அனுபவிப்பதற்கு ஒருத்தன் காசு கொடுத்து அது மன்னங்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாளாம, அதை வாங்கி கொள்வானா அவன். அப்பதான் அவன் என்ன பண்ணானா, அந்த மன்னன் யார் அப்பேர் கொண்ட சத்தியவந்தன் விரதத்தை தவறாதவன் அவனை கூப்பிட்டுனாங்களா, அவனை கூப்பிட்டாங்க, அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இவர் என்ன சொல்றார்? அந்த கதையை பொய்க்கதை, அது உண்மையான கதையே அல்ல. தேவர் என்ன சொல்றார்? கட்டியங்காரன் யார் அப்படின்றத காட்டுற. முனை தீரம் உருக்கி முன்னே மொய்யமல் பலவும் வென்றான். சச்சந்தன் காலத்துலதான் அவன் அமைச்சனா இருக்கிறான்.
ஆனால் சச்சந்தனுடைய தகப்பன் காலத்திலே அவன் சேனாதிபதியாக இருந்திருக்கிறான். பல போர் நடந்திருக்கிறது. ஏமாங்கத நாட்டின் மீது பல மன்னர்கள் பல நேரங்களிலே போர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த போர்களே தன் உயிரையும் மதிக்காது திறனமாக நினைத்து அந்த போர்களத்திலே வீர விளையாட்டுக்களை நிகழ்த்தி அந்த ஏமாங்கதத்துக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறான். என்று சொன்னால் நீண்ட நாட்கள் அவன் சேனாதிபதியாக இருந்திருக்கிறான்.